Hi guys, welcome back to my YouTube channel Spread LHP. Mean spread love, happiness and positivity. So இன்னைக்கு நம்ம புக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So என்ன புக்னா இதுதான் My Not So Perfect Life. இந்த புக் வந்து எதை பத்தினா கேட்டின்ற ஒரு கேர்ள் அவளோட லைஃப் அவ ஜர்னி பத்தின ஸ்டோரி தான் இருக்கு. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படிக்கும்போது கனெக்டும் நிறையா இருக்கும், ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும் இது. ஸோ ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவளோட லண்டன் லைஃப் பற்றி அவள் வந்து மார்னிங் வந்து சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி, அங்கே ட்ரெயினுமே வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். கஷ்டப்பட்டு அவங்க வந்து ரீச் ஆகிறா அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க, ஒரு ஸ்மால் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ ஆஃபீஸ் போவா, டைமுக்கு போகணும் அப்படின்னு போகிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டோரி. ஸோ இது வந்து என்னென்னா, கேத்ரினோட கோல் என்ன அப்படின்னா, அவள் வந்து லண்டனில் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதே மாதிரி அவளுக்கு வந்து லண்டனில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா பிராண்டிங், அந்த இதில் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில். ஸோ ஆஃபீஸ் ரீச் ஆகிறா. ஆஃபீஸில் வந்து அவளோட பாஸ் யார் அப்படின்னு பார்த்தா டிமேட்டார்ன்ற ஒரு கேரக்டர். டிமேட்டாருங்கிறவங்க வந்து இவளோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள மாதிரி ஒரு நாள் இவ ஆகணும் அப்படின்றது தான் இவளோட அல்டிமேட் ஒரு கோல் எல்லாமே. அவங்கள வந்து அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுவா, அவங்க லைஃப் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அவங்க வந்து இந்த இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்ட்லேயே அவங்க வந்து டாப்பாக இருக்காங்க. ஒரு ஹவேலி பங்களா மாதிரியான ஒரு வீடு, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ், நிறையா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரோவர். ஸோ அவங்க வந்து ஹாலிடேஸ் அது இதுன்னு நல்லா ட்ராவலிங்கும் பண்ணிட்டு ஸோ ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது இவளோட தாட். இவ பார்த்துருக்கா. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறது இவளோட தாட். இன்னொன்று என்னன்னா, இவளுக்கு வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஒர்க் வந்து அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போகணும், ஒரு மெண்டார் மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருப்பா இவ. ஸோ இப்போ வந்து இவ வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா, ஃப்ரெஷர்னால இவ பார்க்குற ஒர்க் வந்து என்னன்னா சர்வே எடுக்கிறது மட்டும்தான் இவ பார்த்துட்டு இருக்கா. அது தவிர இவ பிராண்டிங் மாதிரிலாம் பண்ணுவா, அதெல்லாம் அனுப்புவா, அவங்களுக்கு காமிக்கணும், நம்ம ஒர்க் வந்து பிடிச்சி அவங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு. பட் அப்போ வரைக்கும் அவளுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடைச்சிருக்காது, ஹோப் மட்டும் இருக்கும் அவளுக்கு. இப்போ ஆஃபீஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா, டிமேட்டா தவிர ரோசி, மார்க், லிசி, சாரா, ஃப்ளோரா இப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் வருவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ட்ரின், அலெக்ஸ் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து இருக்கும். ஸோ அதுதான் டிமேட்டார் வருவாங்க, வந்து ஹே பீப்புள் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு டிமேட்டார் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் டிமேட்டாருக்கு எப்படின்னா, ஃபேஸ் அண்ட் நேம் ரெகக்னேஷன் அவங்களுக்கு இருக்காது, ஈஸியாக மறந்துடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு டீமோட பார்த்தா ஒரு ரேப்போங்கிறது இல்லவே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து டிப்பிக்கலாக ஆஃபீஸில் எப்படி இருக்கும், அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பாஸை பற்றி காசிப் பண்ணுறது, ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இவங்களுக்கும் ரேப்போ ஒழுங்காகவே இருக்காது. அவங்கள வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே இருக்கிற மாதிரி தான் அந்த டீம்மேட்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க டிமேட்டாரை. லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து கிரியேட் ஆகியிருக்கும் டிமேட்டார் கிட்ட. ஸோ அதே வந்து அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ இவங்க இப்படி தான் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோசிக்கு என்னன்னா, ரோசிக்கு வந்து வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் டிமேட்டார் வந்து எனக்கு இவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணதுனால அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவா. அடுத்து வந்து மார்க்குன்றவங்க வந்து இவங்க இருக்கிற டீம்லேயே. ஸோ அவங்க வந்து ஒரு டிசைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ள இவங்களோட ஐடியாவை இவங்க இன்புட்டை இவங்க கொடுத்து அதை அந்த இதை வந்து இவங்க பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து மார்க்குன்ற கேரக்டர் வந்து ஒரு அவார்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாமும் இவங்க பெருசாக வந்து கண்டுக்கல, ஒரு விஷ் கூட பண்ணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து சாரா தான் வந்து இவங்களோட ஒரு PA அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ என்னன்னா, டிமேட்டார் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சாரா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒன் டே வந்து சாரா சொல்லுவாங்க, எனக்கு ஈவினிங் அவார்ட் ஃபங்க்ஷன் வரேன், எனக்கு வந்து ஆட் புக் பண்ணணுமே, ஆட் ட்ரெஸிங் பண்ணுமே அப்படின்னு அப்பாயின்மெண்ட் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல கிடைக்காது, நீங்கள் வந்து டியூஸ்டே புக் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு மண்டே இன்னைக்கு தான் இது அப்படின்னு. இப்போ லாஸ்ட் மினிட்ல அதுக்கு அவைலபிள் இல்லை, உங்களுக்கு இங்கே வேறு ஸ்கெட்யூல் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு கேட்டு தான் வந்து கூப்பிடுவாங்க. கேட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவள் வந்து அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகும். லைக் ஓகே, ஃபைனலாக வந்து 1 to 1 வீக் மாதிரி இது நம்மளோட இது ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது, ஏதோ ஒரு டிசைனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அப்படி ஏதோ ப்ராஜெக்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட அவள் வந்து போவாள்.
பட் அங்கே போனோன்னு தான் அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஹேர் ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பட் ஸ்டில் பரவாயில்ல, நம்ம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்ம என்ன நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத எடுத்துப்பா. வெளில வந்தோடனே இப்படி சொன்னோன்னே மற்ற எல்லாரும் உடனே அவ எப்படி அப்படி சொல்லலாம், உன்னோட டெசிக்னேஷன் அதுக்கு ஒன்றும் நீ வரலையே, நீ வந்து வேணாம் நீ சொல்லலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே பரவாயில்லன்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள். ஸோ அப்போ தான் அவங்களாம் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்படிதான் ஒரு கோஷர்ட் வந்து எங்களை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை அப்படி போட்டு விட்டோம் அவளுக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. ஸோ இதான் அந்த 2 minutes அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவள் போயிட்டு அது பண்ணும்போது கொஞ்சம் கான்வர்சேஷன் ஒரு ரேப்பை பில்ட் பண்ணுவாள். அங்கே இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி இந்த புக்கை பற்றி பேசுகிறேன், அதை வந்து நான் படிக்கிறேன் அந்த மாதிரி கேட்கும்போது ஓகேன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவள் வந்து என்னோடய டிசைன்ஸ்லாம் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி காமிக்க வரும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். அவங்க வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டும் இன்ஸ்டா இருந்துட்டு இந்த மாதிரி அலெக்ஸ்ங்கிற ஒரு பர்சன் வருவாங்க, அவங்க வந்து 20 minutes என்னை மீட் பண்ண விடாமல் பண்ணு, நான் அதுக்குள்ளே நான் வரேன் மீட் பண்ணுறேன், இல்லைனா நான் மீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவ்வளோனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாள். ஓடி வந்துட்டு லிஃப்ட் கிட்ட அவங்க வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து என்னோட பாஸ் வந்து இந்த மாதிரி பிஸியாக இருக்காங்க, டைப்பாக இருக்காங்க, ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 20 minutes உங்களை பார்க்க முடியாது, அவைலபிள் இல்லை, இல்லைனா வந்து மெயில் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து இல்லை நான் இப்போவே பார்க்கணும், இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருப்பான். அவங்க பேர் வந்து அலெக்ஸ், இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நீயும் வந்து டிசைன் டீம் தானே சொன்னேன், ஸோ அதனால் வந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போதும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன இருக்கும் அப்படி பார்க்கும்போது நிறைய பாக்ஸஸ்லாம் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதோ ரீபேண்ட் பண்ணணும், ஸோ அதுக்காக நான் வந்து இங்கே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே ஒரு ஆப்போசிட் பில்டிங்கில் ஒரு பழைய ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷனல் அந்த ஓல்டு டீமில் அந்த ஆஃபீஸே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவங்க எங்கேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கிறது அனுப்பிட்டு அங்கே அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து இவங்க வந்து கேட்பாங்க, பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ வேணும்னே அதை வந்து அவங்களுக்கும் காமிச்சு இப்படி ஒன்று நடக்குதுன்னு அவங்களாம் பயமுறுத்தி விட்டு உடனே வந்து அதை வந்து திரும்ப இவங்களே எடுத்துக்கிட்டு ஸோ ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அதை வச்சுட்டு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ரேப்போ பில்ட் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. ஃபர்ஸ்டே இவளுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும் அவங்கள பார்த்தோன்னே. பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஜூனியர் தானே, ஸோ அதனால எனக்கு வந்து மீட்டிங் போகிறதுக்கான இதுவே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து டிமேட்டார் கிட்ட சொன்னா டிமேட்டார் வந்து அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, டிமேட்டார் பொறுத்த வரைக்கும் ரைட் டைம்ல ரைட்டான டிசைன் அப்ரோச் பண்ணனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தோன்னே டிமேட்டார் ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி நானும் வந்து இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்பா. ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஹாப்பியா இருக்கும், எவ்வளோ சிம்பிளா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்க்கு வந்துட்டு பார்த்தா ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். ஃப்ளோரா வருவா. ஃப்ளோரா கூட இவளுக்கு கொஞ்சம் ரேப்போ அங்கே இருக்கும். ஸோ ஃப்ளோரா வந்து பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்து அலெக்ஸுங்கும் போது அலெக்ஸ் பாத்தியா அப்படின்னு அலெக்ஸ் வந்து பாஸா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. அலெக்ஸ் அல்ட்ரினோட பையன் அப்படிங்கும்போது ஓ அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகும். அப்படின்னு சொல்லுவா அலெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிமேட்டாருக்கு ஜூனியரா ஒர்க் பண்ணாலே இப்போ வந்து டிமேட்டாரோட பாஸ் அவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவளுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் அலெக்ஸ் கிட்டேருந்து, இந்த மாதிரி வந்து நம்ம நாளைக்கு இந்த பிளேஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு அப்படியே வாவா ஃபீலா இருக்கும், இது வந்து டேட்டா அப்படின்ற மாதிரி இல்லை மீட்டிங்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அஃபிஷியலோ இல்லை இன் அஃபிஷியலோ ஏதோ எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இருக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருப்பா. அதுக்கப்புறம் இவ்வளோ தேங்க் பண்ணுவா, நீங்கள் சொன்னது ஒர்க் ஆச்சு, நான் வந்து டிமேட்டரை கேட்டேன், அவங்க வந்து மீட்டிங் இது ஓ அது ஸோ ஃபாஸ்ட் அதுக்குள்ளே நீ போய் கேட்டுருக்கியா அப்படின்னு கங்க்ராட்ஸ் குட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருப்பா. ஸோ இவ அப்பாயின்மெண்ட்க்கு வருவா. அங்கே வந்து 1 person இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே இவரோட ரூமில் ஃபுல்லாக பாக்ஸஸ்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுல இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னு போய் கேட்கும்போது என்னோட இதில் ஸ்பேஸ் இல்லைன்னு நீங்கள் வச்சிருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அவளுக்கு மறுநாள் நம்ம அவங்க மீட் பண்ண போகிறோங்கிற ஒரு இதுலேயே அவள் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணதுக்கு போவாள். போயிட்டுறப்போ அந்த பிளேஸை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி லைக் நிறைய ராட்டணும், அது நிறைய கேம்ஸ் இருக்கும், ஃபுட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம ரீமாடல் பண்ணுற மாதிரி தான் பிளான். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நமக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அந்த ஹார்ஸ் மாதிரி இருக்கிறதுல உட்காந்து போகலாம் போது அவங்க ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ பேசிட்டு இருப்பாங்க. இவ ஹேர் பரப்பு அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு ஸ்பார்க் இருக்கிற மாதிரி காமிக்கும். அப்புறம் பார்த்தா டக்குன்னு ரோசி வருவான். ஸோ அப்போதான் ஓகே இவன் ஹேர் சொல்லிட்டு போவான். ஸோ இது வந்து ஒரு பிசினஸ் மீட் தான், இது ஒன்றும் டேட் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். நீ
அப்படின்னு அவ கேட்கும்போது ஆமா நான் தான் இவளை இன்வைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே சொல்லிட்டு எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் ஒரு கால் வரும்னு சொல்லி போகும்போது இவனே ஓகே உங்களோட இன்புட் போதும் நீ ஆஃபீஸ் போன சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்துருவா. இவ எப்படின்னா இவளோட லைஃப் வந்து அதான் லண்டன் அப்படின்னு இருந்தாலும் ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல ஒரு கம்மியான சேலரி வச்சு மேனேஜ் பண்ற மாதிரி இப்படிதான் அவளுக்கு இருக்கும். பட் அவளோட போஸ்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா அவ பெரிய பெரிய இது எல்லாம் கேஃபே இது வேற வேற போயிட்டு ஜஸ்ட் போட்டோ எடுத்து அவ வாங்கியிருக்க மாட்டா மாதிரி அதை மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங்க்கு இவளும் போவா ஆஃபீஸில். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா ஒரு பிராண்டிங்க்கு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு பிராண்டிங் பற்றி பேசுவாங்க. ஆர்கானிக் மில்க் அந்த கவு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அதில் வந்து இவ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் சேர்ந்தவ தான். ஃபார்மரோட டாட்டர் ஒரு ஃபார்ம் ஏரியாலேருந்து இவ வந்திருப்பா. ஸோ இன்புட் கொடுக்கணும்னு நினைப்பா. ஆனால் அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இவளே வந்து ஓகே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது அப்புறம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணால் அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் இவ யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வந்து இன்புட்ல டிமேட்டர் நான் எனக்கு இதை பற்றி நிறையா தெரியும் என்னடா இந்த மாடர்ன் இதாக இருந்தாலும் நாங்களாம் போயிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து கவ் வெல்ஃபேருங்கிற ஒரு இது வந்து பாயிண்ட் வந்து இவ தான் வந்து இன்புட் கொடுத்துருப்பா. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போவாங்க. போனதுக்கு அப்புறமா வந்து லிஃப்ட்ல வந்து இவ வந்து அலெக்ஸை திரும்ப மீட் பண்ணுவா. ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வழியில் வந்து வேற யாரும் வந்து அன்னைக்கு அவளுக்கு வந்து அந்த ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி வந்து ஆசிரமத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இது பண்ணுங்க சர்வீஸ் பண்ணுறத பற்றிலாம் பேசியிருப்பாங்க. வாலண்டியராக டொனேஷன்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ அன்னைக்கு வந்து அவள் அலெக்ஸ் லிஃப்ட்டில் போகும்போது எப்படி கான்வர்சேஷன் இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை சொல்லி இது பண்ணுவா. ஸோ அவங்க வந்து அவங்களும் அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வாவா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பேசிட்டு அவங்க வரும்போது இந்த மாதிரி மணியில் வந்து வேற ஒரு இது போயிட்டு இருக்கோம் பைக் இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுற மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு எல்லாரும் போவாங்க இது சொல்லிட்டு போவான மாதிரி தான் ஒரு ஸ்லோகன் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிற மாதிரி போகும்போது இவங்க கிட்ட கேட்பாங்க வரீங்களான்னு இந்த இதை போட்டுட்டு அவங்க அந்த கொடுக்குற அந்த ஒரு ஜெர்சி போட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு ஜாலியாக போய் நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோராவும் கேட்டும் வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வெளில போவாங்க. ஆக்சுவலாக கேட் அப்படிங்கிறவ வந்து இவ வந்து லண்டன்ல இவளுக்கு இருக்கிற பேர் கேத்ரினா கேட் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஹேர் ஸ்டைல் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் விட்டு இந்த மாதிரி இருப்பா. பட் வில்லேஜ்ல பார்த்தா கேர்லாரோட கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேரை இவ வச்சுப்பா நிக் நேம். ஸோ அங்கே கேட்டி இங்கே கேட் அங்கே வேற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இங்கே வேற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி இவ பேசும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது கிறிஸ்மஸ் டைமுக்கு முன்னாடி. ஸோ அங்கே எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த அப்போ வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வெளில போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவளோட வீடை போய் பார்ப்பா. ஃப்ளோரா வீடு அவ்வளோ பெருசாக அவ்வளோ நல்லா இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே இருக்கும். பார்த்தா அவங்க அம்மா அப்பா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ கேட்பா உனக்கு தனியாக மூவ் ஆன் ஆகணும் லைஃப்பில் ஐ மீன் நீ தனியாக இண்டிபெண்டாக இருக்கணும்னு தோணுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு என்னால் கன்ஃபார்மாக மேனேஜ் பண்ண முடியாது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவங்க இப்படி பண்ண மாதிரி எனக்கு இவ்வளோ கிடைக்காது. ஸோ நான் இங்கே இருக்காங்க அம்மாட்டி காசு வாங்கிட்டு வருவா. ஸோ அதெல்லாம் பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து இவ 5 இயர்ஸில் இருக்கும்போது இறந்துருப்பாங்க. அப்பா இவ அப்படின்ற மாதிரி தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாக்கு இவ லண்டன் வந்து பிடிக்காது தூரமாக. ஸோ அதுலேருந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் கேப்பாக இருக்கும். ஸோ இவ காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் நம்ம போகிறப்போ தான் அவங்க அப்பா லைஃப்பில் பிட்டின்னு ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு அப்புறமா தான் ஸ்டெப் மாம் அவங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆச்சு. பட் அது வரைக்கும் அவங்க அப்பா மட்டும் இப்படின்னு இருந்த ஒரு பர்சன் தான் இவ. ஸோ அவங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது அவள் மணியே பார்க்காம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவா. இவன் மணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவா. லைக் நம்ம அப்பாவுக்கு ஒரு ஹேட் எடுத்துக்கலாம், பேபிக்கு ஒரு ஷால் ஐ மீன் ஸ்கார்ஃப் மாதிரி. ஸோ இப்படி பார்த்து கிறிஸ்மஸ்க்கு அவங்களால இவளுக்கு என்ன கிஃப்ட் பண்ண முடியுமோ அது. ஸோ அவள் வந்து நம்ம ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் பார்ட்டி இருக்குல்ல, ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிடுவா. பட் இவ வந்து இல்லை என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் வந்து அவளோட ஃபியான்சி வருவாங்க. ஸோ நம்ம எல்லாம் சாப்பிட போகலாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு போகிறப்போ ஒரு பெரிய இதுக்கு போவாங்க கேஃபேக்கு. ஸோ இவளுக்கு வந்து நமக்கு இதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தான் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க நினச்சிட்டு போவா. பார்த்தா அந்த பர்சன் வந்து க்யூவில் போய் நின்றுட்டு ஃப்ளோராவும் கேட்டும் இங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் தான் போய் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க வாங்கிட்டு வரேன்னு. பார்த்தா அவங்க வந்து ஃப்ளோராக்கும் அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க. கேட்டி நீ போய் பே பண்ணிட்டு நீ வாங்கிட்டு வா அப்படின்றவாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது போய் கேட்டால் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து என்னோட 1 மந்த்துக்கு நான் இது பண்ணுற ஒரு அமௌண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு இவகிட்ட ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க எனக்கு நாட் வெல் அன்கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு நாட் வெல் ஸோ நம்ம கிளம்புறேன் அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி. இவ வீட்லேருந்தே ஒரு சாண்ட்விச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஸோ அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பசிக்க வர செய்யும். அதை எடுத்து இப்படி உட்காந்துருப்பா இவ லைஃப்பை பற்றி யோசிச்சுட்டு. ஃப்ளோரா வந்து நிற்பா. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. என்ன நீங்கள் மெசேஜ் பார்க்கலையா? இல்லை நான் இப்படி போகிறத பார்த்து நான் வந்தேன். இல்லை எனக்கு வந்து சடனாக உடம்பு சில ஒரு மாதிரி இருந்துச்சு நான் வெளில அங்கே உட்காந்தேன் நான் கிளம்பி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஓ அப்படியா சரி கையில் என்ன சாண்ட்விச்சுன்னு கேட்கணும்னா அவளுக்கு என்ன சொல்கிறது இல்லை நான் ஒரு மாதிரி உடம்பு சரி ஒரு முடியாத மாதிரி இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னும் போது ஸ்டேஜர் கொடுத்தா நீ எப்படி சாப்பிடுவேன் அது உடம்பு சரியில்லை போ தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு என்ன பண்ண தெரியாது வேறு வழியே இல்லாமல் அந்த சாண்ட்விச் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருவா. அதுக்கப்புறம் ஓகே ஒரு விஷயம் நான் கேபில் புக் பண்ணிட்டுமா அப்படிமா இல்லை வேணாம் நான் நடந்து போய்க்கிறேன் எனக்கு ஒரு மாதிரியா
எனக்கு நேச்சர் வாக் தான் தேவை அப்படின்னா ஓகே ஃபைன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் அவள் அப்படியே அந்த டஸ்ட்பின்லேயே பார்த்துட்டு இருப்பா, நம்ம அதை எடுத்து சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஒரு ஃபோட்டோ வாட்ஸ் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு கேப்ஷனாச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அதை வந்து காரில் போயிட்டு இருக்க ஒரு குட்டி பொண்ணு பார்த்துட்டு அம்மா அவங்க பாருங்க டஸ்ட்பின் எடுத்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். லைக் அது நான் என்ன பார்க்கறதுக்கு அதுக்குன்னு எதுவுமே இல்லாத மாதிரி தெரியலண்ணா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து டொனேஷன் மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு $100 கொடுத்துட்டு போனோம்னா அவளுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இவ வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கும், அதுக்கு வந்து எல்லாரும் வந்துருப்பாங்க. ஸோ இந்த மீட்டில் தான் வந்து ஃப்ளோரா கிட்ட வந்து இவ சொல்லிப்பா உன் லைஃப் யாரும் இல்லையா அப்படின்னு அவள் கேட்கும்போது ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி அலெக்ஸை மீன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. டேட்டோ இருக்கும், இந்த ஃபேர் காம்ப்ளெக்ஸ் ஹைட் எல்லாமே. ஸோ கிறிஸ்மஸ் பார்ட்டி வரும். கான்செப்டில் ஒரு வாட்டி வந்து அவள் சொல்லியிருப்பா இந்த மாதிரி அலெக்ஸ்க்கும் டிமேட்டாக இருக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃப்ளோரா வந்து அலெக்ஸ் முன்னாடியே வந்து இவகிட்ட நீ சொன்னக்கா இவன் தானா இந்த மாதிரி நீ சொன்ன எல்லாமே இருக்கே டேட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னா அவளுக்கு ஒரு மாதிரி எம்ப்ரெசிங்காக இருக்கும், என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஸோ அவன்கிட்ட வந்து இவ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லீவு. ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு இவன் வந்து ஊருக்கு வரா. ஸோ ஊருக்கு வந்துருக்கிறப்போ இங்கே வந்து இவங்க அப்பாவும் விட்டியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அங்கே வந்து வரவங்களுக்கு ஒரு வில்லேஜ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு கான்செப்ட். லைக் என்னன்னா ஃபார்ம் சுற்றி காமிக்கிறது ப்ளஸ் எல்லாமே ஹோம்மேட் ஹேண்ட்மேட் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். அவங்களே எக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறமா அந்த ட்ராக்கர்லாம் அந்த வயல்லலாம் போய் பார்க்குறது, பம்ப் செட்டு ப்ளஸ் அவங்க வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்து வச்சுருப்பாங்க, அப்போ தான் பர்சனலாக அது ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதை தாண்டி கேம்ப் ஃபயர்ஸ் ப்ளஸ் அந்த உல்லன் மேக்கிங் அந்த மாதிரி பேக்கிங். ஸோ நிறையா வந்து ஹேண்ட்மேட் அண்ட் எல்லாமே ஹோம்மேடாக இவங்க கொடுக்குற மாதிரி. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபார்ம் ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்குன்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க ஐடியாவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீ பார்ட்னராக வரியா, நீ நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு நீ வரியா அந்த மாதிரி கேட்கும்போது இவன் வந்து இல்லை எனக்கு வந்து அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத இருக்கு, பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மார்க்கெட்டிங் மூலமா மீதி மூலமா இருந்தால் அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இவ தான் வந்து அதுக்கான ஒரு பிராண்ட் ஒரு லோகோலாம் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க இதுதான் வெப் டிசைனர்னால அவங்ககிட்ட ஒரு வெப் கிரியேட் பண்ணி இதுக்காகன்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி ஒரு பேம்ப்ளெட் கிரியேட் பண்ணி எல்லாமே சூப்பராக பண்ணிடுவா. பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவன் வந்து அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே முடிஞ்சு இங்கே வரப்போ இதை வந்து நம்ம பண்ண ஒர்க்கை நம்ம டிமேட்டாக காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அதுக்குள்ளே இவ போகிறப்போ ஆஃபீஸ்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸ் ஸ்டாக் போயிட்டு இருக்கும். அது என்னன்னு கேட்டால் டிமேட்டார் வந்து ஏதோ ஒரு மெயிலை வந்து பார்க்காமயோ இல்லை மாற்றி ஆரம்பிச்சிட்டோ இல்லை ரிப்ளை பண்ணுவோம் ஏதோ ஒரு இஷ்யூனால ஒரு பிக் கிளைண்ட் வந்து இவங்க வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து கம்பெனிக்கே அது ஒரு லாஸ்ன்ற மாதிரியான ஒரு டாக் ரொம்ப சீரியஸாக மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அது அப்பயும் இவன் வந்து போய் டிமேட்டார் ரூமில் பார்த்து இந்த பேம்பெட்டை மட்டும் வச்சுட்டு சொல்லி பாருங்க நம்ம சொல்லிட்டு அது ஃபுல்லாக நான் தான் பண்ணது எதுவுமே சொல்ல முடியாது, நான் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கும்போது சரி சொல்லிட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் சரி அலெக்ஸ் கிட்டேயும் இதை போய் காமிக்கலாம் அப்படின்னு கொடுக்கலான்னு போகும்போது அலெக்ஸ் அவங்க அப்பாவோட பேசிட்டு இருக்கும்போது ஒன் ஸ்கின் சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் அப்படியே அப்படி வச்சுட்டே இருப்பா. இந்த மாதிரி ஒரு நார்மல் கான்வர்சேஷன் தான் போகும், கிறிஸ்மஸ் ஓகேவா இந்த மாதிரி ஓகேவா. அதுக்குள்ளே திரும்ப இதை பற்றி பேச வரும்போதே அவன் வந்து கேட்டி ஆர் நாட் இன் அ மூட் அப்புறம் பேசலாமா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த பேம்ப்ளெட் வச்சுட்டே வந்து லிஃப்ட்குள்ளே வருவா. பார்த்தா அந்த இதில் வந்து டிபேட்டாரும் வருவா, ரொம்ப டென்ஸ்டாக ஒரு மாதிரி கேட்டாமல் சொல்லிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு இதுவாகி நம்ம மீட் பண்ணும் அப்படிங்கும்போது இவளுக்கு என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ போய் பார்த்தா இந்த லாஸ்னால நிறைய பேர் ஜாப் விட்டு இது பண்ணுறதுல இவளும் ஒருத்தியாக இருப்பா. அது இவளுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும், அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அவன் வந்து இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, நீ வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த புக்கை படி அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுவா. அவளுக்கு ரொம்ப கோவமாக வரும். அதுக்கப்புறமா வந்து ஃபார்மாலிட்டிஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் போய் பார்க்கணும் பாரு அப்படிங்கும்போது இவ டிமெண்டார் வரும்போது அலெக்ஸ் வருவாங்க. அவனும் அப்படியே ஒரு மாதிரி சாரியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவளுக்கு கோவமாக வரும். ஸோ அப்போ வந்து டிமெண்டாருக்கு ஒரு ஃபோன் நம்பர் தனியாக போகும்போது இவ ஜஸ்ட் ஓகே எனக்கு என்ன விட்டு பேசலாம் வந்து இல்லை நம்ம இப்போ இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவா. இல்லை எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவா. இந்த மாதிரி வந்து ஆமாம் எனக்கு வந்து மேலே க்ரஷ் இருந்துச்சு, ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு நான் நினச்சேன் அண்ட் ஐ ஓன் தட் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுவா. அவன் ரிப்ளை பண்ண வரதுக்குள்ளேயே டிமேட்டார் வந்துருவாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் அங்கேயே கட் ஆகிடும். ஸோ இவன் வந்து சொல்லிட்டு போயிடுவா, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் அந்த புக்கெல்லாம் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட வந்து காசும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் அவள் அங்கேயே வந்து நிறைய ஜாப்க்கு ட்ரை பண்ணுவா. பட் அவளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது, ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகிட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து இவங்க விட்டி கிட்டேருந்து அவங்க அப்பா கிட்டேருந்து இந்த மாதிரி எங்களுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை வரியா அப்படின்னு கேட்கும்போது யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு 6 months நம்ம கேட்டு வந்த மாதிரி சொல்லி நம்ம போயிடலாம், அந்த 6 months கூட நம்ம ஜாப் தேடிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவள் அது மாதிரி ஓகே சொல்லிட்டு அவள் அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு இருப்பா. ஸோ அப்படியே ஜாபுக்கும் பார்த்துட்டு இருப்பா. ஸோ அந்த டைமில் ஒரு 3 months இப்படியே போயிட்டு அவளுக்கு ஜாபும் கிடைக்காது. பட் அந்த பிஸ்னஸ் நல்லாவே வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க.
அப்போ வந்து இவ நிறையாவே இன்புட் ஃபுல்லாகவே இவள் தான் இருக்கும். டென்ட் வேணா, யார்ட் வச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கணும், லக்ஸுரியாகவும் இருக்கணும், வில்லேஜ் மாதிரி இருந்தாலும் அப்படிதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பண்ணியிருப்பா. ஸோ அது அப்போ வந்து என்ன ஆகும்னா, டிமேட்டார் வந்து கஸ்டமராக விசிட் பண்ணதுக்கு வருவாங்க ஃபேமிலியோட. அந்த பேரை கேட்கும் போதே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பட் ஸ்டில் இவன் வந்து என்ன யோசிப்பானா, ஓகே டிமேட்டார் தான், நம்மளோட ஃபேஸ் ரெகக்னிஷனே தெரியாது, அவங்க பெருசாக பார்த்தவங்க கண்டுபிடிக்க போகிறது இல்லை அப்படின்றதுனால இவன் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மேக்கப் மட்டும் மாற்றிட்டு, ட்ரெஸ்ஸும் எப்படியும் வேறையா ஏன்ஷியன்ட் வேறையாக இருக்கும். ஸோ ஹேரும் கர்லி, ஸோ அவள் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மீட் பண்ணுன்றதுல இப்போ மீட் பண்ணுவா. அவங்களுக்கும் ரெக்கக்னிஷன் இருக்கா கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுவா. ஸோ என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர் ஒரு சன்னோட வந்திருப்பாங்க. அந்த டாக்டர் சன்னோட பேர் வந்து ஹேல் அண்ட் கோகோ. ஸோ இவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 2 days ப்ரோக்ராம் அவங்க இது பண்ணியிருப்பாங்கல்ல ஆக்டிவிட்டிஸ், அது ரெண்டுமே எனக்கு காலேஜ் ஒத்துக்காது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக எனக்கு என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவ ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பா. ஸோ இவளுக்கு வந்து அவங்க பண்ணதுக்கு அவங்க நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி இவளுக்கு இருக்கும், ஏதாவது பண்ணணும்னு. ஸோ இவெல்லாம் வந்து தேவையில்லாமல் வேதாந்திக்குன்ற ஒரு இதை சும்மா உருவாக்கிட்டு இவங்களை வயல் கூட்டு போயிட்டு சாக் மாதிரியான ட்ரெஸ்ஸை போட சொல்லிட்டு மட்டெல்லாம் எடுத்து ஃபேஷியல் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ண சொல்லிட்டு ஒரு காலை நிற்க சொல்லிட்டு பேர் ஃபுட் நடக்க சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பா, பண்ணி சிரிச்சிட்டு இருப்பா. பட் அது வந்து அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேசி இவங்க இதெல்லாம் இது பண்ண சொல்லி அவங்க அழுது பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். லைக் இவ்வளோ பர்ஃபெக்டான லைஃப்பில் இவ இதை நினச்சி வளரா அப்படின்ற மாதிரி அவளுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பாஸ் ஹீலிங்க்கு நான் வந்து ஒரு காரணம் ஆகிட்டேன்னா, டீஸ்ட்ரெஸ் பண்ணிட்டேன் நான் நிஜமாவே அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவ வந்து டேக் பண்ண உண்மையாக நல்லா போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா க்ளோஸாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் அவங்க பசங்களை வந்து இவ்வளோ மதிக்கவே மாட்டாங்க. ரொம்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். லைக் மிஸ் இன்விசிபிள் மாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எதுக்குமே எங்கள் இதில் வந்ததில்லை அப்படின்னா சொல்லிட்டு எதுக்குமே நீங்கள் வந்ததில்லை, ஒர்க் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா கிட்டே இருக்க அந்த ஒரு கனெக்ட் அம்மா கிட்ட அவங்களுக்கு இருக்காது. அது இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நமக்கு இந்த இது போதும், நம்ம வந்து எது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அதுக்கப்புறம் அந்த பசங்க கிட்ட போய் பேசுவா. அதாவது ஒரு கூடி பிராண்ட் மானதுக்கு அவள் பொண்ணு ரொம்ப இது பண்ணுவா. ஸோ எப்போ பேசுவா. ஸோ நான்லாம் வந்து என்னோட 17 years வரைக்கும் அப்ரோட் போனதில்லை, எனக்கு இன்னும் ஃப்ரெண்டாக நான் ட்ரெஸ் இது பண்ணதே கிடையாது, நீ வந்து ரொம்ப லக்கி, உங்கள் அம்மா உனக்கு பார்த்து செய்யறதுக்கு அதுக்கு நீ தேங்க் பண்ணுவோம் அதெல்லாம் பேசணுன்னா வந்து தேங்க்மா அப்படின்னு பண்ணோன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இவளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது போதும், நெக்ஸ்ட் டே நம்ம ஏதாச்சும் ஒரு இதோட பண்ணி விட்டுலாங்க மாதிரி யோசிப்பா. பட் நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன் பார்ப்பா. இந்த மாதிரி வந்து ஆமாம் ஆக்சுவல் நெக்ஸ்ட் டே இல்லை, இந்த பண்ண அந்த டேக்கு முன்னாடியே வந்து ஆஃபீஸ் ஃபோன் காலில் வந்து அந்த ரீமேன் பற்றி பேசும்போது இந்த கவு வெல்ஃபேர்னால தான் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கும், யார் அதை சொன்னால் தெரியல அப்படிங்கும்போது தெரியல, அதனால என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் இவளுக்கு யோசிப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன கான்வர்சேஷன் போயிருக்குன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல வந்து ஜாப் கிடைச்சிருக்கும். ஸோ நான் போகணும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உன்னோட ஜாபுக்கு நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம பசங்களை பார்த்து இருக்கணும், நான் இவ்வளோ இருந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும், ஸோ நீ தான் என்னை பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது ஓகே. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 days நான் ஜஸ்ட்டு போயிட்டு என்ன ஃபார்மேட்டி பார்த்துட்டு வருவேன், நெக்ஸ்ட் 3 years ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோன்ற மாதிரி அவங்க கிளம்புவாங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தா இவளுக்கு தெரிய வரும் அலெக்சன் என்ற நேம்ல புக் ஆகி இங்கே யாரோ வராங்கன்றது. அதுவே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் டக்குன்னு, அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவரோட தாட் வந்து ஹஸ்பண்ட் ஃபோனோட அலெக்ஸா இவங்க இன்வைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம டிமேட்டாரை பாவமே பார்க்கக்கூடாது, தப்பு, நம்ம வந்து இன்னைக்கு எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அவளை கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பான் மாதிரி இருக்கும், அது ஒழுங்காக கால் இருக்காம சைட்டு கீழே விளையாட மாதிரி, அதில் வந்து பொறுமையாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளே ஒரு வாட்டி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே விழுந்தோடனே அவங்களுக்கே லிமிட்டே கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஏஞ்சி வந்து நீ தான் ஹரின்னு சொன்னேன், ஸோ நீ வேறு நீ இது மாதிரி பண்ணுறேன், நான் கீழே விழணும்னு நினச்சேன், அதில் ஒன்றும் இல்லை அப்படிமா, இல்லை எனக்கு கேட்ட என்ன பிரச்சனை சொல்லு அப்படிமா, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சொல்லு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் இவளுக்கு தெரியாமல் அப்படியே ஸ்லிப்பா இவ கீழே விழுந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாட்டரில் அவள் ஃபேஸ் இதுவாகும், ஹேர் எல்லாமே கொஞ்சம் மாறினோடனே அவளுக்கே ரெக்கக்னைஸ் ஆகிடும் இது வந்து கேட்டி இல்லை கேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அவள் ஒரு கேப் மாதிரி போட்டுப்பா, அதுவும் போயிடும். ஸோ கேட் அப்படிங்கும்போது இவளுக்கே ரெக்கன்ஸ் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவளுமே கத்திடுவா. எதுக்கு இதெல்லாம் பண்ணேன், நான் வந்து உன்னை ஜாப் எடுத்து தூக்கிட்டேங்கிறதுனாலயா, அது ஒரு விஷயம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் வேணும்னு பண்ணல அப்படிங்கும்போது அதே நீங்கள் பண்ணது ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், நான் வந்து கரெக்டான வேலை நான் அனுப்பலையா, ஐ எம் சாரி ஃபார் தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அந்த கத்துறதுல வந்து அவன் நிறைய சொல்லியிருப்பா, உங்கள் லைஃப் மாதிரி என் லைஃப் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஒரு பர்ஃபெக்ட் லைஃப், ஹஸ்பண்ட், கிட்ஸ், ஹவுஸ், ஜாப், அதாவது இந்த மாதிரி பார்ட்டிஸ், அவார்ட்ஸ், லவர் இப்படி எல்லாமே இருக்குது, எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன், அவங்க ஜாப் கிடைக்காம இங்கே வந்து இன்னமும் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இவ கத்துவா. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு முதல் நான் நைட்டே ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து எல்லாருக்கிட்டையும் இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், பேம்ப்ளெட் கொடுத்து 10% டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படிங்கும்போது பேம்ப்ளெட் எல்லாருக்கும் யார் பண்ணாங்க போது கேட்டி தாங்கும் போது அவள் வந்து அதை பார்த்துட்டு
பார்க்கும்போதே இவளுக்கு ஒரு மாதிரி வாவா ஃபீல் ஆகும். லைக் இவ நினைச்ச மொமெண்ட் அதுதான், நம்ம ஒர்க்கை நம்ம பாஸ் டிமேட் நம்ம மெண்டர் பார்க்கணுங்கிறது. அதை பார்க்குற அந்த மொமெண்ட் இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஜஸ்ட் பார்க்கல, ஸ்டடி பண்றாங்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை அவங்க பார்த்துட்டு வர நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்றதுக்கு அவள் அவ்வளோ காத்துட்டு இருந்திருப்பா. ஸோ அது அவளுக்கு அவ்வளோ நல்லா ஃபீல் ஆகும். அப்புறம் அவங்க கேட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து லண்டன்ல ஒர்க் பண்றேன், ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லி நான் வந்து என்னோட கார்டு கான்டாக்ட் பண்ணேன், உனக்கு எப்பயாச்சும் அங்கே வரணும் நான் உனக்கு ஜாப் இது பண்றேன் போது இவளுக்கு அப்படி இருக்கும். உள்ள வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும், அவ்வளோ ஜாப் போயிருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மொமெண்ட் இதுதான், இது எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் போய் நான் தான் கேட்டிங்கிற உண்மையை சொன்னா அது வந்து எப்படி இருக்கும், எனக்கு அந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை நான் வச்சு கேட்டிங் போனால் அது வந்து தப்பு, ஐடென்டிட்டி இது பண்ணுற மாதிரி, நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இல்லை இந்த மாதிரி கான்வர்சேஷன் அப்போ லிமிட்டாக சொல்லுவாள், என்னோட லைஃப் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை நீ நினைக்கிற மாதிரி. அந்த வீடை வாங்கிட்டு நாங்கள் இப்போ வரைக்கும் அதுக்கு மார்கேஜ் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து இது பண்ணுறோம், ஜாப் வருது. நான் வந்து ஜாப்னு இருக்கிறதுல நான் என்னோட பசங்களோட நிறைய மொமெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படா நான் இதை விட்டு போவேன்ற மாதிரி நான் ஒவ்வொரு நிமிஷமே என் வாட்சை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் என் லைஃப் பர்ஃபெக்டாக தான் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கும்போது அவளுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சாரி சொல்லிட்டு நான் சொல்லுவேன், ஓகே இதை பற்றி நீங்கள் வந்து பிட்டிக்கிட்டையும் எங்கள் அப்பா கிட்டே சொல்லாதீங்க, நான் இந்த மாதிரி ஜாப் போச்சே நான் சொல்லலை அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி யோசிப்பா. அதுக்கப்புறம் நான் ஏதோ நடுவில் மிஸ் பண்ணுறேன், ஏதோ லவ்வர்னு சொல்லி என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஓகேம்மா எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஆஃபீஸில் என்ன தெரியும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அலெக்ஸ் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல, நீங்கள் கூட இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் போன உடனே அலெக்ஸ் கால் பண்ணி சொல்லுங்க அலெக்ஸ் வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்லேயே இவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்களுக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. என்ன சொல்கிற நீ அப்படிங்கும்போது, என்ன ஆஃபீஸில் வேற நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னு இவ கேட்கும்போது அவள் சொல்லுவா, இந்த மாதிரி வந்து ராசிக்கு உங்ககிட்ட இது பிரச்சனை, மார்க்குக்கு இப்படி, லிஸ்க்கு இப்படி, இந்த மாதிரி எல்லாமே சொல்லும்போது அவள் வந்து யோசிச்சுட்டே ஒவ்வொன்றுத்துக்கும் ஆக்சுவலாக வந்து சொல்லுவா. ஆக்சுவலாக வந்து ராசிக்கு அவங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவள் ப்ரொஃபைல்லையே. ஸோ நான் வந்து அதை வந்து அவளுக்கு சொல்லி அவள் ரொம்ப சென்சிட்டிவ் கேர்ள், இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானும் அவளை வைக்கிற மாதிரி நான் வச்சிருந்தேன் என் டீமில் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்குக்குமே அவன் டேலண்டட் தான், பட் ஃப்ரீலான்ஸ் அது இதுன்னு இருக்கிறதுனால அவன் அந்த பர்டிகுலர் அந்த ரீபேண்டிங்க்கு அவன் ஒழுங்காக டைம் கொடுத்து ஒழுங்கான ஒரு இதை வந்து அவன் ஃபார்ம் பண்ணலை. அதை அவன் அப்ரோச் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவன் கெரியருக்கு இதுங்கிறனால நான் இன்வால்வ் பண்ணேன். அது தாண்டி அவனுக்கு அந்த அவார்டுக்கு நான் தான் அவனை நாமினேட்டே பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கார்டு வேற அவனுக்கு எழுதிருந்தேன் டேங்க் பண்ணி, ஆனால் அதை கொடுத்துன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. உடனே அவளுக்கு இப்போதான் வந்து டிமெண்டாரோட இன்னொரு சைடே இவ பார்த்துப்பா. இவளுக்கு கேட்ட டிமெண்டார் வேறையா பார்த்து அங்கே வேறையா இருக்கும், இப்போ இங்கே வந்து ரியாலிட்டியில் பார்க்கறது வேறையா இருக்கும், லைஃப் பர்ஃபெக்டோ இல்லை. ப்ளஸ் இவ வந்து காமிக்கிற மாதிரி அவள் ரொம்ப ஒரு ரூடோ ஒரு பீப்புள் கனெக்ட் இல்லாத ஒரு பர்சனும் இல்லை. பட் இவ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது யோசிச்சு சொல்ல, டிமெண்டா நீங்க வந்து இவ்வளவு குட்டா இருக்கீங்க யோசி பண்றீங்க, பட் அது வந்து பீப்புளுக்கு தெரியல, அவங்க வந்து உங்களை வேற மாதிரி பாக்குறாங்க, அதனால நீங்க வந்து கொஞ்சமாச்சும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. அப்புறம் தான் ஆமா அலெக்ஸ் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படிங்கும்போது இவ வந்து சொல்லுவா, அலெக்ஸ் கண்டிப்பா வந்து என்ன வந்து ஜாப்ல தூக்குறதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படிங்கும்போது நீ போய் அதை மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். உடனே இவளுக்கு வந்து அலெக்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு இருக்கா. அலெக்ஸ் வந்து டிமெண்டா மாதிரி கிடையாது, பார்த்தோன்னே கெஸ் பண்ற ஒரு பர்சன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு டிமெட்டார் பற்றின ஒரு இதெல்லாம் வந்து இருந்துச்சு, அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் வந்து இதுலேருந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி டிமெட்டார் கேட்டோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அலெக்ஸை பாப்பா. அலெக்ஸுக்கும் இவளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கும், கேட்டி நீ அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ இந்த ஒர்க் பண்ணுறியா அப்படின்னா, இல்லை இதான் என் பிளேஸ், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து இங்கே தான், இது வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான் இது பண்ணுறாங்க, இது எங்கள் பிஸ்னஸ் அப்படின்னா அவனுக்கு இதெல்லாம் நீ பண்ணியா இந்த பேம்ப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அங்கேயே வந்து அலெக்ஸே வந்திருக்கும் போது மேபி பேம்ப்ளெட்ஸ் உங்க இதுலேருந்து பார்த்து வந்துருக்கலாம், பேம்ப்ளெட்ஸ் அவ்வளோ குட்டா இருக்குல்ல அப்படிங்கும்போது சிரிச்சுட்டு அவளை வந்து நான் என்ன சொன்னா நான் ஓன் பண்ணுறேன், நான் வந்து உன்னோட நீ ரொம்ப டேலண்டட், கண்டிப்பாக நான் பண்ண மிஸ்டேக் தான் உன்னை வந்து நான் அனுப்பிச்சது, நான் வந்து உன் கரியரை நான் இது பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே அலெக்ஸ் மறுபடியும் அந்த பேம்ப்ளெட் பார்த்துட்டு இதை பார்த்தோன்னே நான் நினச்சி நிறையா வந்து டிமெட்டாரோட அந்த ஒரு டச் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ இதுக்கப்புறம் வேற ஸ்டோரி வந்து எப்படின்னா, இது ஆக்சுவலாக பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. ஸோ பார்ட் 2ல தான் அவன் அந்த மறுபடியும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிடுவா, இந்த லண்டனை விட்டு அங்கே போயிருக்கிறதுலேருந்து தான் பார்ட் 2 வரும். ஸோ இது வந்து என்னன்னா இவளுக்கு இருக்கிற மாதிரியான ஸ்பார்க் அவன் அலெக்ஸ்க்கும் வந்து இருந்திருக்கா. ஸோ அலெக்ஸ் இப்போ இங்கே வந்தது வந்து டிமெட்டாரை வந்து ஜாப்லேருந்து தூக்கிறதுக்கா இல்லை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கா. தேர்ட் வந்து டிமெட்டார் அதுலேருந்து வெளில வருவாங்களா, அதெல்லாம் பண்ணது யாரு எதுக்காக. ஸோ அடுத்து கேட்டி வந்து அகைன் அதே இடத்துக்கு ஜாப் போவாளா, இல்லைன்னா வந்து வேற கம்பெனியா, இல்லை இதே பிஸ்னஸே பார்ப்பாளா. ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ். ஸோ ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இதை படிக்கும்போது. இதுக்கப்புறமா இன்னும் சூப்பராக போகும் ஸ்டோரி. ஆக்சுவலாக இதை விட இதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லாவும் போகும், ஃபாஸ்ட்டாகவும் போகும், படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ படிக்கலாம்.